மீனவ மக்களை சந்திக்கும் பொழுது நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன். எனக்கு பொதுவா இறை நம்பிக்கை கிடையாது, கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனா இன்னொருத்தரோட உயிரை காப்பாத்துற அளவுக்கு மனசு வச்சிருக்கீங்களே, நீங்க தான் உண்மையான வாழும் கடவுள்கள். மீனவ மக்கள் உங்களைத்தான் கடவுளாக நான் பார்க்கின்றேன். சரினாலும் தப்பு, சரினாலும் கரெக்ட்னாலும் சரி, தப்புனாலும் தப்பு அப்படிங்கறத உண்மையா மனசுல இருந்து தைரியமாக சொல்லக்கூடிய மக்கள் தான் மீனவ மக்கள். எனவே நம்முடைய மீனவ மக்களுக்கு தமிழ்நாடு அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் என்றைக்கும் துணை நிற்பார். நீங்கள் அவருக்கு என்றென்றைக்கும் துணை நிற்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், 2023 மிக்ஜாம் புயல் அடிச்சப்போ இங்க அமைச்சர் மாசன் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார், மிக்ஜாம் புயல் அடிச்சப்போ புயல் வீசின அந்த நேரம் கூட பார்க்காம நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரா வந்து இங்கே வந்து உங்களை எல்லாம் சந்திச்சு அந்த ஆறுதல் சொன்னார், அந்த நிவாரண பொருட்களை எல்லாம் கொடுத்தார். உங்களுக்கான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கான்னு தொடர்ந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருந்தார். எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசு 2026 இன்னும் ஒரு வருடம் இருக்கு. எனவே இந்த அரசு நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, குறைந்தது நம்முடைய திமுக அணி, திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற அணி, நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அணி மீண்டும் 2026 ஆட்சி பிடிக்கும். 234 குறைந்தது எங்களோட தலைவர் டார்கெட் 200 தொகுதியை ஜெயிச்சு காட்டுவோம்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்கன்னா, மீனவ மக்கள் உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையுடைய வெளிப்பாடுதான். எனவே நீங்க அத்தனை பேரும் வந்தோம், படகு ரேஸ்ல கலந்துகிட்டோம், நலத்திட்ட உதவிகள் வாங்கணும் அப்படின்னு இல்லாம அடுத்த ஒரு வருஷம் அந்த பிரச்சாரத்தை ஏன் மீண்டும் நம்முடைய கழகம் ஆட்சியில் அமையணும், ஏன் நம்முடைய தலைவர் அவர்கள் 7வது முறையா உதயசூரியன் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையணும், நம்முடைய தலைவர் தொடர்ந்து 2வது முறையா முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும்னா அதற்கு உங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம் என்பதை நீங்கள் மக்களிடம் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த சிறப்பான படகு போட்டியை ஏற்பாடு செய்த அண்ணன் மாசோனன் அவர்களுக்கும் அவரோடு துணை நின்ற அத்தனை பேருக்கும், மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும், இளைஞரணி தமிழ்மார்களுக்கும், வந்து கலந்து கொண்ட மீனவ சமுதாய மக்கள் உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.